பரவாயில்ல, எங்களுக்கு தமிழ் வரும், தமிழ் தெரியும். ஓகே, உங்களை காணும்போது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தாட் മനസ്സിലേക്ക് വരുന്ന ரூபம் பாகுபலி தான். அந்த கட்டப்பா தான், அந்த கொஸ்டின் தான், வை கட்டப்பா கில் பாகுபலி. ஸோ நாங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு அந்த இமேஜ் கேரி பண்ணணும்னு ஆசை இருக்கு, அதை பிரேக் பண்ணணும்னு ஆசை இருக்கு, எது ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் தாட் எது? எனக்கு இமேஜுக்கு பிரேக் பண்ணணும்னு ஆசை, கேரி பண்ண ஆசை இல்லை. ஏன்னா இல்லைன்னா வெரைட்டி பண்ண முடியாது. கட்டப்பா கேரக்டருக்கு இந்த கேரக்டருக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டர். யா லைக் கட்டப்பாலிருந்து ஆகதன் டோட்டல் டிஃப்ரெண்ட், லைலா ஓ லைலா டோட்டல் டிஃப்ரெண்ட். அது வந்து இதுக்கு முன்னாடி கட்டப்பைக்கு முன்னாடி எவ்வளோ வாரம் வந்துட்டு இருந்தாலும் அந்த வாரவக்கை நெகட்டிவ் ஷேட் தான் இருந்தேன். ஆ சமயத்து மலையாளிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேட்டட் தான் இருந்தேன். நீங்கள் அங்கே பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி பாகுபலியில் கட்டப்பை வந்தப்போ ரொம்ப பாசம் வந்தது மலையாளிக்கு. தட் லவ் ஃபார் யூ ஐ திங்க் இட்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஆஃப்டர் தட் வி ஆர் வெயிட்டிங் GDN. This is we know that it's a Tamil movie basically, but it is a pan-Indian thing. So can you describe the character that Satyaraj is carrying in GDN? The GDN ஒரு great scientist. எங்கள் ஊருக்காரர், கோயம்புத்தூர்காரர். He did so many inventions. எடிசன் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நான் எடிசனுடைய பர்த் பிளேஸுக்கு போனேன். இங்கே அவருடைய மியூசியத்தை போய் பார்த்தா நம்ம ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போனார். ரொம்ப எக்ஸலண்ட், எவ்வளோ இன்வென்ஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அதை கம்ப்ளீட்டாக அந்த ஃபேமிலி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த GDN மூவி வந்து இவ்வளோ கிராண்டாக வந்தது காரணம் அந்த ஃபேமிலி தான். ஏன்னா டைரக்டர் என்னெல்லாம் ஃபீல் பண்ணாரோ அதையெல்லாம் வந்து ப்ரொடியூசர் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருந்தார். ஆனால் அந்த ப்ரொடியூசர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வேணும் இல்லை, அந்த ஓல்டு காரு, ஆன்டிக் கார், அதெல்லாம் வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தனால தான் அதை கொண்டு வர முடியுது. இந்த GDN ஸ்கிரிப்ட் எழுதுனது வந்து டைரக்டர் கிருஷ்ணா சாருக்கு பெரிய நம்ம ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ப்ரொடியூசர் ஆகட்டும், நம்ம கேமராமேன் அரவிந்த் சார், அவர் வந்து நான் இப்போ தான் சொன்னேன், GDN வந்து எடிசன் ஆஃப் இந்தியானா அவர் வந்து ரைட் பிரதர்ஸுடைய கசின். அவர் தான் இந்த ட்ரோனெல்லாம் கண்டுபிடிச்சார் சினிமாக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு மேல் ஆர்டிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான், நம்ம ஜெயராம் சார், மாதவன் சார் இருக்கார், நாங்கள்லாம் வந்து வெரைட்டி பண்ணலாம். பிகாஸ் வந்து மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு 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 லைசன்ஸ் இருக்குது. தாடி வைக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம், விக்கு வைக்கலாம், மீசை வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம், காஸ்டியூம்ஸ் பார்த்துலாம். ஆனால் ஒரு ஹீரோயின் வந்து நம்ம துஷாரா விஜயன் சொல்கிறேன், இந்த யங் ஏஜில் இவ்வளோ வெரைட்டி பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வந்து கெட்டப்ஸ் பண்ணுறதுக்கு லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், மாடர்ன் கேரக்டர், வில்லேஜ் கேரக்டர் எல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து கிரேட் ஒர்க் வந்து துஷாரா விஜயன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. படத்துக்கு படம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பிடிச்ச படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அது வந்து ரொம்ப போல்டு கேரக்டர் அவங்க பண்ண. ரஞ்சித் சார் படம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தில் நான் அவங்களோட ஆக்ட் பண்ணுறேன். அதில் இன்னும் வெரைட்டியான கேரக்டர். அதனால் வந்து இப்படி ஆர்டிஸ்ட் கிடைச்சது நம்மளுக்கு எல்லாம் பெரிய கிஃப்ட்டு. அஃப்கோர்ஸ் மாதவன் இந்த படத்தை எடுத்து நடித்ததுக்கு வந்து நான் மாதவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா GDN சாரினுடைய பாப்புலாரிட்டியை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்குறாரு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு ஜெயராம், எனக்கு ஜெயராமுக்கு எக்ஸ்ட்ராடினரி சீன்ஸ். அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த சீன்ஸ் அமைஞ்சதுக்கு காரணம் டைரக்டர் ஒரு சைடு இருந்தாலும் கூட ஆக்டர் மாதவன் வந்து எங்களுக்கு அந்த சீனை விட்டு கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக ஆஸ் அ ஹீரோ சார் இதெல்லாம் நான் பண்ணுன்ட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளேஸ்மெண்ட்டாக எனக்கு ஜெயராமுக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸ். இந்த படம் வரையில் வந்து இது வந்து ஒரு பயோகிராஃபினா ஸ்லோவாக இருக்கும், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை, பயங்கர மாசாக இருக்குது இந்த படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, அதை விட மாசாக இந்த படம் இருக்கும். இந்த படத்தில் இருக்கிறது, நான் எவ்வளவோ கேரக்டர் பண்ணிட்டேன். GDN வந்ததுக்கப்புறம் இனிமேல் கேரளாவில் என்னை யாரும் கட்டப்பான்னு சொல்ல மாட்டாங்க, ராமையா பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். மலையாளம் நல்ல கேரக்டர் வந்து நடிச்சிருவேன். எனக்கு லாங்குவேஜ் தெரியல, என்ன ப்ராம்ப்ட் பண்ண நான் என்ன லாங்குவேஜ் வேணாலும் பேசுவேன். ரஷ்யா, உக்ரைன். ஸோ எனக்கு லாங்குவேஜ், இன்ஃபேக்ட் நம்ம ரசல் பூக்குட்டி படம் ஒட்டா,
வந்து நான் மலையாளம் நான் தான் டப் பண்ணேன். ரசூல் பூக்குட்டி அவர் எவ்வளோ பெரிய சவுண்ட் இன்ஜினியர். அவர் சார் நான் எப்படி சார் டப்பிங் பேசுறது அப்படின்னாங்க. சார் நீங்கள் வாங்க சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரசூல் பூக்குட்டி படத்தில் நான் தான் மலையாளம் எனக்கு நானே பேசினேன், டப் பண்ணேன். ஆமாம், அதனால் அது ஐ கேன் மேனேஜ் எனி லாங்குவேஜ். ஸோ ஐ எம் வெயிட்டிங் டு டூ மலையாளம் ஃபிலிம்ஸ். என்னுடைய கெரியரில் நான் ஹீரோவை ஒரு 100 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். அந்த ஹீரோவை நான் ஹிட்டு கொடுத்த எல்லா மலையாள படம், எல்லா தமிழ் படம் மலையாள படம் தான். வார்த்தா, ஆவனாழி, ராஜாவுண்ட மகன், பூர்ண புதிய பூந்தொன்னல், எந்த மாமாட்ட குட்டி அம்மே அம்மே, இது எல்லாம் ரீமேக் தமிழில் நான் தான் ஆக்ட் பண்ணிச்சேன். அதெல்லாம் ஆல் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ். அதுக்காக for that reason we have special love for you. So whatever Malayalam movie remade to Tamil, you were the hero. So உங்களோட ஒரு கேள்வி, ஒரு மலையாளம் படம் that comes to you, the very first thing Malayalam, when you hear the Malayalam movie, the very first Malayalam movie that comes to your mind, which is that? ஏது படம் ரொம்ப இஷ்டப்பட்டிருக்கேன்? எனக்கு ரொம்ப பிடிச்ச மலையாள படம் நிறைய இருக்கு. மம்முட்டி சார் படம் ஆவனாழி, நான் நடித்த ஆவனாழியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சித்திரம், ராஜாவுண்ட மகன், 20ஆம் நூற்றாண்டு, எல்லாம் ഒരുപാട് ഫിലിംസ് കണ്ടിട്ടുണ്ട്. ചെമ്മീനിലിருந்து ரைட் ஃப்ரம் செம்மீன். வித்தவுட் நோயிங் த மலையாளம் எனக்கு யேசுதாஸ் சார் வாய்ஸ் சாங்ஸ் கேட்கறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ ஒரு சன் பார்த்தோன்னு நான் சொன்னேன், சார் அவருக்கே தெரியல சார், ஓமனாளை கண்டு ஞான் பூங்கினாவில் ஒரு தடவை பாடுங்க சார் அப்படி இருக்கேன். அது அந்த அக்கறை இக்கறை நின்னாலங்கன ஆசை தீரும். கரெக்டா? ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார்.